வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லவே உன் அப்பா உன் வீடு தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே. என்னப்பா சொல்கின்றீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீங்கள் எது சொன்னாலும் அது எனக்கு நடக்கவே இல்லை. இருந்தாலும் உங்கள் வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டு மனம் ஆறுதல் அடைகின்றேன். சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் தேடி வருமா என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் தங்கமே. நிச்சயம் இன்று உனக்காக ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே உன்னுடைய துணை உன்னிடம் வந்து ஒரு சந்தோஷ செய்தியை கூறப்போகின்றார். இத்தனை நாட்களாக நான் தவறு செய்துவிட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நான் செய்ய மாட்டேன். உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று உன்னுடைய துணை மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். இந்த செய்தி உனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கேட்ட நொடியே நீ கலங்கி நிற்பாய். இப்படி ஒரு மாற்றமா என் துணையிடம் என்று உனக்கே தெரியாமல் நடக்கப் போகின்றது தங்கமே. விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாதே. உன் விதியை மாற்றி அமைக்கும் இந்த அப்பன் பாதம் நீ பற்றிவிட்டாய். இனி விதி மூடிய கதவும் திறக்கும், விழி மூடி கண்ட கனவும் பலிக்கும் என்று முழு நம்பிக்கை கொள். நிச்சயம் அனைத்தும் நிஜமாகும். நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவை இல்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது தங்கமே. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மல் ஆட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன். அதனால் இப்பொழுது உன் துணையையும் உன்னிடம் சேர்த்து வைக்கின்றேன். உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் தங்கமே. உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.